ஹாய் கைஸ், எடுத்துக்காட்டு 2.8. 6 பவர் எண்ணானது n ஓர் இயலெண் என்ற வடிவில் அமையும் எண்கள் 5 என்ற இலக்கத்தை கொண்டு முடியுமா? உனது விடைக்கு காரணம் கூறுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 6 பவர் n, இங்கே என்ன கேள்வியில் கொடுத்துருக்காங்கன்னா 6 பவர் n கொடுத்துருக்காங்க. இந்த எண்ணுக்கு பதிலாக நேச்சுரல் நம்பர்ஸை அப்ளை பண்ணலாம். இயலன்லேருந்து எந்த நம்பர் வேணாலும் எடுத்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணும்போது அந்த நம்பர் 5ன்னு முடியுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ இப்போ ஃபுல்லாக இந்த 6 அப்படியே வச்சுக்கிட்டு எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா, நான் 6க்கு காரணி கண்டுபிடிக்கிறேன். 6 ஃபஸ்ட்டு எதால் வகுக்கலாம்? 2ஆல் வகுக்கலாம். 2 6, அடுத்தது 3. ஸோ 2 காரணி இருக்குது 6க்கு, 2 × 3 அப்படின்னு. சரிங்களா? இப்போது 6 பவர் n ஈக்குவல் டு 2 × 3 ஹோல் பவர் n இப்படி எழுதலாமா? கரெக்ட் தானே? இப்போ 2 3 6, ஓகேங்களா? இந்த பவரில் இருக்கிற n என்ன பண்ணும்? இண்டிவிஜுவலாக தனித்தனியாக உள்ளே இருக்கும். 2 பவர் n ஈக்குவல் டு 3 பவர் n அப்படின்னு. 2 பவர் n × 3 பவர் n. ஓகே, இப்போ 3 பவர் n வேல்யூ என்ன வேணாலும் வரட்டும். ஆனால் 2 பவர் என்னோட வேல்யூ எண்ணுக்கு பதிலாக நம்ம இயல் எண்களில் எந்த நம்பர் எடுத்து கொடுத்தாலும் இது கண்டிப்பாக ஒரு இரட்டைப்படை எண்ணாக தான் வரும். 2 பவரில் இருக்கிற நம்பருக்கு 2 பவரில் இயல் எண்கள்லேருந்து எந்த நம்பர் எடுத்து கொடுத்தாலும் இந்த வேல்யூ கண்டிப்பாக இரட்டைப்படை எண்ணாக தான் வரும். இரட்டைப்படை எண் கூட நீங்கள் எந்த நம்பரை பெருக்கினாலும், அதாவது ஒற்றைப்படை எண்ணை பெருக்கினாலும் அல்லது இரட்டைப்படை எண்ணை பெருக்கினாலும் அது திரும்பவும் ஒரு இரட்டைப்படை எண்ணாக தான் ஆன்சர் கிடைக்கும். அதாவது இப்போது இது வந்து 6ன் காரணிகள் அப்படி எழுதலாமா? 6ன் காரணி 2 என இருப்பதால் இதன் மதிப்பு இரட்டைப்படை எண்களாகவே இருக்கும். ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்போது இங்கே என்ன நம்பர் வேணாலும் இருக்கட்டும், அது கூட ஒரு 2 பெருக்கும்போதோ அல்லது 2 இலக்க எண் பெருக்கும்போதோ என்ன நடக்கும்னா அது கண்டிப்பாக திரும்பவும் ஒரு 2 இலக்க எண்ணை தான் கொடுக்கும். கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்த எண்கள் 5 என்ற இலக்கத்தை கொண்டு முடியுமான்னு கேட்டிருக்காங்க. 5 என்று முடியும் எண்கள் வந்து ஒற்றைப்படை எண்கள். ஸோ அப்போ 6 பவர் என்னோட வேல்யூவில் 5ன்னு முடிகிற ஒரு நம்பர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா? 5 என முடியும் எண்கள் ஒற்றைப்படை எண். எனவே 6 பவர் n பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸின் மதிப்பு 5 என்ற இலக்கத்தை கொண்டு முடியாது. ஏன் அப்படின்னா இதோட மதிப்பு எல்லாமே இரட்டைப்படை எண்ணாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லியாச்சு. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.